சுட சுட தோசை வேணுமா? குழந்தை கடைக்கு வாங்க, உடனே வாங்குங்க. சூடா நின்று சூடாவே சாப்பிட்டுருங்க. என்னது இது, ஒரு பைக்கையும் காணோம். என்னது இது, ஒருத்தரும் வர மாட்டேங்கவள. இதுக்கு மேல என்னத்தை சொல்லி கூவுறது? தோசைம்மா தோசை, தோசைம்மா தோசை. என்னவா இருக்கும்? எல்லாம் ஒண்ணு போல கதை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போல்க. போற போக்கு பார்த்தா வீடு வீடா போய் கதை தட்டி தான் கொடுக்க வேண்டியிருக்குமோ? வீடப்படாது, என்ன கொஞ்சம் கூவுவோம். தோசை தோசை, 1 ரூபாய்க்கு ஒரு தோசை. ஓடியா ஓடியா ஓடியா, முட்டை தோசை 1 ரூபாய், ஒன்று வாங்கினா 1 இலவசம். என்னது, ஒரு தோசை 1 ரூபாயா? ஆப்பர் போட்டு விற்காளோ? அதுவும் முட்டை தோசை 1 ரூபாயாம்ல. நாம போய் ஒரு 20 தோசை வாங்கிட்டு போவோம். ஐ, ஓனர் வரவ. பட்டுக்குட்டு இருங்க ஓனர், தோசையை ஊத்திட்டு உங்க கூட பேசியேன். முட்டை எடுத்துக்கிடுவோம் முதல்ல. ஐ, முட்டை தோசை என்ன அழகா இருக்கு பாக்கும்போதே. வாசனை வேற கமகமன்ல இருக்கு. 20 தோசையாவது நம்ம கண்டிப்பா வாங்கிட்டு போயிடணும். என்ன ஓனர், சொல்லு ஊத்துற மாதிரியே பாக்குறீங்களா? எதுக்கு? இல்ல இல்ல, அழகா இருக்கா, அதான் பாத்துட்டே இருந்தேன். அழகா தான் இருக்கும், நான் சுட்டதில்ல. ஆமா, இந்த ஐடியா உனக்கு எப்போ வந்துச்சு? இப்பதான் ஓனர். நல்ல ஐடியா, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ஓனர். அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் கடை போட்டு நல்லா வியாபாரம் பண்ணுமா? ஓனர், இதெல்லாம் பேசுறது நீங்களா? வியாபாரமே என் வீட்டு முன்னாடி போடாதேன்னு சொல்லுவிய, சண்டைக்கு வருவிய. இன்னைக்கு உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. ஏனி வாரோட பட்டுக்குட்டு, இதே மாதிரி தெனாம வியாபாரம் பண்ணி சரியாமா? சரி ஓனர், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஆமாண்ட சொல்லு. இனி இந்த மாதிரியே வியாபாரம் பண்ணி நல்லா இருக்கும். யாருக்கு ஓனர்? எல்லாருக்கும் தட பட்டுக்குட்டு. சரி குழந்தை, ஒரு 20 முட்டை தோசை எடுத்து வை. நானே என் பிள்ளைகளும் சாப்பிடணும். நேராயிட்டு எங்க அம்மா இன்னைக்கு டிஃபனுக்கு போடையில உப்பு மாவு தான் கிண்டி வைக்கணும்னா. உப்புமா சாப்பிட்றது ரொம்ப தப்பு ஓனர். ஆமா, உனக்கு தெரியுது, எங்க அம்மைக்கு தெரியலையே. சரி குழந்தை, நம்ம 20 ரூபாய் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள 20 தோசையை சுட்டு எடுத்து வை. என்ன ஓனர், 20 ரூபாய்க்கு 20 தோசையா? ஆமா, நீ அப்படிதான் சொன்னா. 1 ரூபாய்க்கு ஒரு தோசை நீ. ஓனர், கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? ஒரு முட்டை விலை என்ன? என்ன? உங்ககிட்ட கேட்க, ஒரு முட்டை விலை என்ன? தெரியலையே, நான் எங்க போய் வாங்கினேன்? எங்க அம்மா தான் வாங்கிட்டு வரேன் இப்பலாம். அது தெரிஞ்சா நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க மாட்டியா ஓனர்? முட்டை விற்கிற விலைக்கு 1 ரூபாய்க்கு ஒரு தோசை எப்படி கொடுக்க முடியும்? அதுவும் முட்டை தோசை. என்ன ஓனர், நீங்க முட்டாள் மாதிரியே பேசிட்டு இருக்கிய முட்டையை கேட்டுக்கிட்டு. சீ, என்ன பேச்சு பேசி இருக்க பையனை பேச்சு? நீ தானே ஒரு தோசை 1 ரூபா, முட்டை தோசை 1 ரூபா கூவிக்கு வித்துக்கிட்டு இருந்த. ஓனர், 1 ரூபாய்க்கு ஒரு தோசை எல்லாம் அது வந்து வேற தோசை. அது என்ன வேற தோசை, பையன தோசை? ஓனர், அது வந்து மினி தோசை ஓனர். அது என்ன மினி தோசை, சோனி தோசை? ஓனர், மினி இட்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, சின்ன சின்னதா இருக்கும். என் மக பிங்கிக்கு அதான் பிடிக்கும். அந்த மாதிரி தான் ஓனர் தோசையும். இதோ பெருசா தோசை ஊத்திருக்கேனா, இதுல பாட்டல் மூடி இருக்கு பாருங்க, பாட்டல் மூடி. அதை எடுத்துட்டு வந்து இந்த தோசை மேல ஒண்ணு ஒண்ணா அப்படியே அமுக்குவேன். ரவுண்ட் ரவுண்டா சின்ன சின்ன ரவுண்டு வரும். அந்த தோசை தான் 1 ரூபாய்க்கு 1 ஓனர். இந்த ஊத்தி போட்டுக்கையெல்லாம் இதுல ஒரு 20 தோசை 30 தோசை எடுத்துருவேன். அப்போ 15 ரூபா தோசையே 30 ரூபாய்க்கு வித்துடலாம். ஓனர், உங்களை மாதிரி ஆட்களுக்கு இல்ல ஓனர், குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு என்ன அநியாய விலைக்கு கொடுப்பியோ? ஓனர், ரவுண்ட் ரவுண்டா சின்ன சின்னதா சுடுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுட்டு கொடுக்கேன். அப்படி என்ன கஷ்டம், பையன கஷ்டம், மூடில ஓட்ட முடியாது தானே? ஓனர், அது எவ்வளவு பெரிய கஷ்டம் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்குமேங்க நான் பண்றேன். ஆமா, பிடிக்கானி பண்ணுவ. ஓடி பேர் ஏமாத்தி வர பண்ணிட்டு இருக்கியோ? ஓனர், நான் எப்பவுமே அநியாயமா வியாபாரம் பண்ணதில்லை ஓனர். குழந்தைனாலே உண்மை, உழைப்பு, உயர்வு, நாணயம், நேர்மை, பெருமை, எருமை, கருமை. அப்புறம் ஐயோ, உங்க கூட பேசி பேசி தோசை கரைஞ்சு போச்சே. குழந்தை இருங்க ஓனர், தோசை கரைஞ்சிட்டுனா அப்புறம் யாரும் வாங்க மாட்டாவே, எடுத்துறியே. பாருங்க, தோசை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப சொல்லுங்க ஓனர். என்னத்த சொல்லி தொலைக்க? சரி, ஒரு 10 தோசை கொடு. ஓனர், 20ன்னு சொன்னி அதுக்குள்ள 10 கிட்டியல இருக்கு. ஒரு தோசை 1 ரூபான்னா இப்ப 20 ரூபாங்க. 10 தோசையே போதும். ஏங்க நீங்களா? உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? இங்க வராதீங்கன்னு சொன்னேன்ல, சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டீங்களோ? எதுக்கு இப்படி வந்து வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிய? உங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு என்னை கூட வாங்கன்னு சொல்லியாச்சு. சும்மா திரும்ப திரும்ப வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன தம்பி, அவதான் சொல்லியால ஒருத்தர் வச்சு உங்களுக்கு புரியாதோ? ஐயோ, எதுக்கு இப்படி 2 பேரும் என்னை மாத்தி மாத்தி திட்டுறீங்க? குழந்தை, நான் ஒன்னும் உங்களை கூப்பிட்டு போறதுக்காக வரல குழந்தை. நானே இப்ப எங்க போறதுன்னு தெரியாம தான் சுத்திட்டு இருக்கேன். என்ன சொல்றிய? எங்க வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியே வந்துட்டேன். என்னது, வீட்டுக்கிட்ட கோச்சிட்டீங்களா? வீட்டுல நான் எங்க அம்மா கிட்ட குழந்தை. அது கேக்கு இங்க வந்து தம்பி. இவ உங்களை சேர்த்து வச்சுட்டு ஜோர் போடுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? ஏய், சேர்த்தான்னு வச்சுக்க, பிச்சு போடுவேன். ஓனர், நான் ஏன் சேர்க்க போறேன்? இங்க பாருங்க, உங்களெல்லாம் நான் சேர்க்க முடியாது. நீங்க என்னை சேர்த்துக்கிட்டீங்களோ? உங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லாம வந்தோடனே ஆஸ்பத்திரில இருந்து என்னை துரத்தானே விட்டிய. அதனால உங்களெல்லாம் நான் சேர்க்க முடியாதுங்கன்னு போங்க. என்னை யாரும் சேர்த்துக்கிட்டான்டா. நானும் வாடகைக்கு வீடு கேட்டு தான் வந்திருக்கேன் குழந்தை. ஹவுஸ் ஓனர், எனக்கு வாடகைக்கு வீடு கிடைக்குமா? ஓனர், அவருக்கெல்லாம் வீடு விடாதுங்க ஓனர். அவரை அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க.
வீட்டையும் வச்சிடுங்க. அவி அம்மா அங்கிருந்து வந்து உங்களையும் ஏசுவாவே என்னையும் ஏசுவாவே. அது எப்படி விடுவேன்? யாருக்கும் வீடு கிடையாது தம்பி. உங்களுக்கு வீடுலாம் கிடையாது, கிளம்புங்க. அப்படிலாம் சொல்லாதங்கங்க. உங்களை விட்டா எனக்கு யார் வீடு தருவா? அதெல்லாம் சரி வராது. உங்களுக்குலாம் வீடு தர முடியாது. வேற எங்கேயாவது இருந்தா வீடு பார்த்துட்டு போங்க. என்கிட்ட எல்லாம் கேட்கற வேலை வச்சுக்கிடாதுங்க. ஓனர், உங்களை தான் நான் மலை போல நம்பி வந்திருக்கேன். என்னெல்லாம் மழை போல நம்ப வேண்டாம். உங்களுக்கு வீடு தர அளவுக்கு என்கிட்ட வீடு கிடையாது. ஓனர், சின்னதா வீடு இருந்தாலும் போதும் ஓனர். ஒரு ரூம் இருந்தா கூட போதும். ஏன் ஷீட் போட்ட வீடா இருந்தா கூட போதும். அதான் வீடு இல்லைங்க, எல்லாம் அப்புறம் எப்படி சீட்டு போட்ட வீடு வரும்? ஓனர், மாடியில கூட தங்கிக்கிறேன் ஓனர். கூரை இல்லாட்டி கூட பரவாயில்ல. வாடகை எவ்வளவு வேணாலும் கேளுங்க தாரேன். உங்க வீட்டுல தான் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஏன்னா இந்த ஊருக்குள்ள நீங்க தான் நல்ல ஓனர்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஓனர். அப்படியே பேசிக்கிட்டியா நம்மளை பத்தி? பக்கத்து ஊர்ல இருந்து வந்தவரே சொல்லியாரு. ஓனர், டபுள் ட்ரிபிள் வாடகை கூட தரேன் ஓனர். ஐயோ, ஓனர் ஏமாந்துருவாங்களோ? டபுள் ட்ரிபிள் வாடகை அப்படின்னா பல மடங்கா இருக்குமோ? இதை நம்ம சிந்திச்சுதான் ஆகணும். இந்த குழந்தைக்கு அவ்வளோ பெரிய வீட்டை விட்டு ஒரு 1000 ரூபா கூட்ட விட மாட்டேங்க. இவர் என்னடான்னா எவ்வளவு வேணாலும் வாடகை தர மாடியில கூட தங்கிக்கிட்டீங்காரு. பின்னாடி இருக்க வீட்டுல ஒண்ணு விட்டுருவோம். தம்பி, வீடு இருக்கு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓனர், என்ன எதுக்கு கூப்பிட்டுட்டே கிடக்கா? ஓனர் அவருக்கு வீடு கொடுக்காதங்க. நீ ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபா வாடகை தருவியோ? 3000 ரூபா வாடகை தரக்கு அழுதுட்டு கிடக்கா. எனக்கு தர வேண்டிய வாடகையில் தான் துணி எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியா? உனக்கே வீடு கொடுத்துருக்கும் போது அவருக்கு ஏன் கொடுக்க கூடாது? அவரே டபுள் ட்ரிபிள் வாடகை தராராம். அதனால அவருக்கு கண்டிப்பா வீடு உண்டு. தம்பி, சில பேர் சொல்லி அவனி வருத்தப்பட்டுறாதுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இங்க வாடகைக்கு வீடு இருக்கு. தேங்க்ஸுங்க. சரி தம்பி, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் எதுக்கு? உங்களுக்கு வீடு தரக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, கண்டிப்பா வீடு உண்டு. சரிங்க. அப்புறம் அட்வான்ஸ் 1 லட்சம். என்னது 1 லட்சமா? 1 லட்சம் தானா? நீங்க 10 லட்சம் கேட்டா கூட நான் தருவேங்க. நீங்க தருவிய தம்பி, எதுக்கு ரொம்ப ஆசைப்படணும்? 1 லட்சம் போதும். அப்புறம் ஒரு மாசத்துக்கு வாடகை 10,000 மட்டும்தான். என்ன 10,000மா? 10,000 தானா? ஓகேங்க. ஆமா தம்பி, 10,000 தான். உங்களுக்கு இங்கனால குறைச்சி விட்டுருக்கேன். தண்ணி வந்து மோட்டர் ஒரே ஒரு தடவை தான் போடுவேன். நீங்க பிடிச்சு வச்சுக்கிடணும். அப்புறம் நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். சரிங்க. நீ வீட்லயே தான் இருப்பேன். அது உங்க சௌகரியம். அதை பத்தி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். அப்புறம் 10 மணிக்கெல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடணும். தூக்கம் வராதுங்க. ஆனா லைட்டை வேணா ஆஃப் பண்ணி விட்டுறேன். எதுக்கு முழிச்சிருக்கும் போது லைட் ஆஃப் பண்ணணும்? கரண்ட் பில் மட்டும் ஒரு யூனிட்டுக்கு 15 ரூபா படுத்து தந்துருங்க. சரிங்க. அவ்வளவுதானா? அடேங்கப்பா, யூனிட்டுக்கு 15 ரூபாயா? அது மட்டும் இல்ல, என்ன இருக்கு தம்பி? அப்புறம் பாத்துக்கிடுங்க, முறவாசலுக்கு ஒரு மாசத்துக்கு 1000 ரூபா, தண்ணிக்கு 1000 ரூபா. ஓனர், எனக்கு எல்லாத்துக்குமே 100 ரூபா தானே வாங்குறியே? உனக்கு வேற அவருக்கு வேற. உனக்கு 3000 தான் வாடகை, அவருக்கு 10,000 ரூபா வாடகை. வாய் மூடிட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி, கோஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது. கோஸ்ட் எல்லாம் எப்படிங்க என் வீட்டுக்கு வரும்? அதெல்லாம் வராதுங்க. ஆமா ஆமா, வராது. நீங்க ஏற்கனவே சண்டை போட்டு வந்துட்டீல்ல. ஆனா கோஸ்ட் வந்துட்டான்னு வச்சிடுங்க, அதுக்கு தனி ரூபா கேப்பேன். அதெல்லாம் வராதுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் என்ன சில பல கண்டிஷன் வழி இருக்கு, பிறகு சொல்லி. சரிங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹவுஸ் ஓனரை நான் பார்த்ததே இல்லை. எங்க போனாலும் இது மாதிரி பார்க்கவே முடியாது. அப்புறம் தம்பி, அட்வான்ஸ் எப்ப தரியே? ஓனர், வீட்டை முதல்ல காமிங்க. வீட்டை பார்த்த உடனே உங்க கையில அட்வான்ஸை கொடுத்துட்றேன். உடனே பாலை காய்ச்சி வீட்டுல குடி பூந்துடுறேன். தம்பி, பாத்திரம் உடனே காண, வேற பால் எப்படி காய்க்கிறது? அதெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணாலே வந்துருங்க. நீங்க வந்து வீட்டை மட்டும் காமிங்க. சரி தம்பி, வாங்க போவோம். எஸ்கியூஸ் மீ, தோசைக்காரமா? என்னது, நான் தோசைக்காரமாவா? ஆமா, தோசை சுட்ட தோசைக்காரமன் தான் சொல்லுவாவே. என்ன மறப்பு பேசு. என்ன 2 தோசை நல்லா முருவலா சுட்டு வைங்க தோசைக்காரமா. நான் வீட்டை பார்த்துட்டு வந்து சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு போறேன். நான் இன்னைக்கு தோசை விற்கிறது இல்ல. வேற எதுக்குங்க தெருவுல வந்து தோசை சுட்டு வித்துட்டு இருக்கீங்க தோசைக்காரமா? மோனிகா. ஓ, உங்களுக்கு என் பேர் தெரியுமா? ஆமா, உங்க பேர் என்ன? பிசாசு. ஓஹோ, உங்களை தான் ஓனர் கோஸ்ட்னு சொல்லிட்டு போறாங்களா? நீங்க மட்டும் என் வீட்டு பக்கமே வந்துடாதுங்க. ஓனர் அப்புறம் ரேட்டை ஏத்திட்டே போவாங்க. இப்பயே ஏத்தி தான் வச்சிருக்காவ. எதுக்கு இப்போ உங்களுக்கு இந்த வாடகை வீடலாம்? அது வந்து தோசைக்காரமா, என் பொண்டாட்டி வாடகை வீட்டுல இருக்கா. என் மாமனாரும் வாடகை வீட்டுல தான் இருக்காரு. அதனாலதான் நானும் வாடகை வீட்டுல இருக்க போறேன். ரொம்ப பெரிய கொள்கை தான். போய் தொலைங்க. தோசையை மறந்துடாதீங்க தோசைக்காரமா. எனக்கு உங்க தோசைனா ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் தோசை கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது தோசைக்காரமா. தொழில்ல பொறுமை ரொம்ப முக்கியம். நான் போய் பாலை காய்ச்சி குடிச்சிட்டு வரேன். தோசை ரெடி ஆகட்டும். இவர் எதுக்கு அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு இங்க வந்து தங்குறாரு? அதுவும் இவ்வளோ வாடகைக்கு? இது அவ அம்மைக்கு தெரியுமா தெரியாது தெரியல.